தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்த பிரேமலதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பிரேமலதா தேமுதிகவின் பொதுச் செயலாளர். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் காலையில் அதிமுகவுடனும் மாலையில் திமுகவுடனும் இரவில் பாஜகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேரம் படியவில்லை. பேரம் படிந்த காரணத்தினால் திமுகவுடன் ஒப்பந்தம் செய்து 2026 தமிழக சட்டசபை தேர்தலை சந்திக்கிறார். 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். ஆனால் தேமுதிக வேட்பாளர்களுக்கு திமுகவினர் வேலை பார்ப்பார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் சட்டசபை தேர்தல் முடிவடைந்து அடுத்த 3 ஆண்டுகளில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பிரேமலதா திமுக கூட்டணியில் இருக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால்தான் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே பாஜகவுடன் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு அவர் தனது மகனை மத்திய அமைச்சராக்க விரும்புகிறார். ஆகவே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பிரேமலதா பாஜக கூட்டணிக்கு தாவுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை தேமுதிக தொண்டர்களே உறுதிப்படுத்துகின்றனர். பிரேமலதா எப்பொழுதும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார். கடந்த சட்டசபை பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தார். அதற்கு முன்பு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அவர் டிடிவி தினகரன் கட்சியுடன் கூட்டணி அமைத்தார். அதற்கு முன்பு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தார். அதற்கு முன்பு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இருந்தது. ஆக தேமுதிக எப்பொழுதும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தது கிடையாது. ஒரே கட்சியுடன் கூட்டணி வைத்ததும் கிடையாது. ஆக வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் பிரேமலதா கூட்டணி அமைப்பார் என தேமுதிக வட்டாரங்களே தெரிவிக்கின்றன.